Hi students, I am Binu. 12th mark chapter 2ல example 2.6 பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if z is equal to 3 minus 2i and z2 is equal to 6 plus 4i find z1 by z2 in the rectangular form. அதாவது z1ஓட வேல்யூவும் z2ஓட வேல்யூவையும் கொடுத்துட்டு z1ஐயும் z2வையும் டிவைட் பண்ணி அதோட ஆன்சரை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல கொண்டு வரணுமா. ஸோ பார்க்கலாம். z1 divided by z2. z1 என்னது 3 minus 2i, z2ங்கிறது 6 plus 4i. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா எப்படி இருக்கணும், ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக தான் இருக்கணும். இங்கே நம்மளுக்கு டினாமினேட்டரில் ஐட்டம் இருக்குது. டினாமினேட்டரில் ஐட்டம் இருந்தாலே நம்மளால என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், காஞ்சிகேட் எடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கான காஞ்சிகேட்டு ப்ளஸில் இருந்தால் மைனஸ், மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸில் எடுத்தோன்னா என்ன வரும், 6 minus 4i divided by 6 minus 4i. ஓகேவா. இப்போ மேலே மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 6, 6 3s என்ன வரும் 18. அடுத்து 3 into 6 என்ன கிடைக்கும், 3 4s 12, அப்போ மைனஸ் 12i. அடுத்து இந்த டேர்ம் இதே பண்ணணும், என்ன கிடைக்கும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s 12i. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s 8i ஸ்கொயர் divided by a plus b a minus b. நமக்கு என்ன தெரியும், a plus b a minus bனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ ஏங்கிறது 6, bங்கிறது 4i. அப்போ என்ன பண்ணுவோம், 6 ஸ்கொயரு மைனஸ் 4i தி ஹோல் ஸ்கொயர். அப்போ 18 மைனஸ் 12i. மைனஸ் 12i 2 தடவை இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணிடலாம்ல, மைனஸ் மைனஸ் சேம் சைன், அப்போ ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 12 12 வந்து என்ன கிடைக்கும் 24. அப்போது 24i, அதை வந்து நான் i24ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் 8 இன்ட்டு 8 i ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1. அடுத்து 6 ஸ்கொயர் என்ன வரும் 36 மைனஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு வருவோமா, 4 ஸ்கொயர் i ஸ்கொயர். அப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணால் 18 மைனஸ் i 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 டிவைடட் பை 36. 4 ஸ்கொயர் வந்து என்னது 16, i ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் -1. இப்போ நம்பர் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா, இங்கே 18 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ என்ன வரும், டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணணும். 18ல் 8 போயிடுச்சுன்னா 10 மைனஸ் i 24 டிவைடட் பை 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16. இப்போ என்ன கிடைக்கும், 10 மைனஸ் i 24 டிவைடட் பை 36, 6 6 12, ரிமைனிங் 1னா 3 4 5, என்ன கிடைக்கும் 52. இப்போ நம்மளுக்கு மேலே தனியாக கீழே தனியாக கிடச்சிருச்சு. இந்த 52 அப்படிங்கிறது இதுக்கும் காமன் இதுக்கும் காமன், அப்போ பிரிச்சிடலாமா. அப்போ 10/52 மைனஸ் i இன்ட்டு 24/52. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம்ல. ஆனால் என்ன வரும், 5 2s 10, 2 2s 4, 6 2s 12, 1 2 is 2, 2 2s 4, 2 2s 4, 6 2s 12. இன்னுமே இதை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணோன்னா 6 2s 12, 1 2 is 2, 3 2s 6. அப்போ என்ன கிடைக்குது, 5/26 மைனஸ் i இன்ட்டு 6/13. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குதுன்னா 2.7. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 2.7ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் z இன்வர்ஸ் இஃப் z is equal to 2 plus 3a into 1 minus iன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டு z இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இசட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு 2 பிராக்கெட் வச்சு கொடுத்துருக்காங்க. முதல்ல இசட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா z இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேயா. சரி, ஃபஸ்ட்டு
இப்போ இசட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணும். இசட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, 2 + 3i இன்ட்டு 1 - iன்னு இருக்குது. 2 உள்ள கொண்டு போனோமா, 2 × 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2i ப்ளஸ் 3i × 1 வந்து 3i ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3i ஸ்கொயர். ஓகேவா, அப்போ 2 ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறப்ப ப்ளஸ் ஆகிடுமா, ப்ளஸ் என்ன இருக்கும் 1i, அப்போ வெறும் i மட்டும் போட்டுக்கோமா. அடுத்த -3 × -1, அப்போ என்ன கிடைக்கும் 2 + i மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, ஸோ 5 + i. இது என்னது, இசட். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இசட் இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இசட் இன்வர்ஸ்னா என்னது, இசட் இன்வர்ஸ்னா 1/z. 1/zனா என்னது, 1/5 + i. ஓகேவா, இப்போ இதை நம்ம இப்படியே விட முடியும். ஏன், கீழே வந்து என்ன இருக்குதுன்னா ஐட்டம் இருக்குது. கீழே ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இதை வந்து இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கு என்ன எடுக்கலாம், கான்ஜுகேட் எடுக்கலாம். கான்ஜுகேட்னா என்ன சொன்னேன், ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்படியே மைனஸாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, அப்போ அப்படியே மாற்றணும்னா 5 - i 5 - i. ஓகேவா, இப்போ மேலே மேலே மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 5 - i 5 - i. இப்போ கீழே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, a + b a - b ஃபார்முலா மாதிரி இருக்குது. இப்போ என்ன போட்டுப்போம், a + b a - bனா a² - b². இப்போ இங்கே ஏங்கிறது 5ஆகவும் b அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஐயாகவும் இருக்குது. இப்போ என்ன போட்டுக்கலாம், 5² - i². என்ன வரும், 5 - i டிவைடட் பை i² 25 மைனஸ் 5² 25 -1. என்ன கிடைக்கும், 5 - i டிவைடட் பை 25 + 1. இப்போ என்ன போட்டுக்கலாம், 5 - i டிவைடட் பை 26. இப்போ இன்னுமே நம்ம வந்து பிரிச்சுக்கலாமா, இந்த டேர்முக்கு தனியாக இந்த டேர்முக்கு தனியாக. இப்போ என்ன வரும், 5/26 மைனஸ் i அப்போ இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கிறது அர்த்தம், 1. அப்போ 1/26. இது எதோட ஆன்சர், இசட் இன்வர்ஸ். ஒரு கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, இசட் இன்வர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு இன்வர்ஸ் அப்படின்னால அதோட தலைகீழி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டு இசட் இன்வர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இசட்டை வந்து 1/z, இசட் இன்வர்ஸ் வந்து 1/zன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டேர்ம் செய்யாமல் கூட டைரெக்டாக இதை அப்படியே கீழே போட்டு கீழிருந்து அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.